அண்மை செய்தி. கோயம்புத்தூர் உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். கோவை மாநகர கணபதி அடுத்த உடையாம்பாளையம் பகுதியில் ஆபிதா ரவி தம்பதியினர் தள்ளு வண்டியில் மாட்டு இறைச்சி பிரியாணி மற்றும் மாட்டு இறைச்சி சில்லி ஆகியவற்றை விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த பாஜக OCB பிரிவு மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி என்பவர் இந்த பகுதியில் மாட்டு இறைச்சியெல்லாம் விற்பனை செய்யக்கூடாது என்று மிரட்டிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அது குறித்து காவல்துறையினர் தாமாக முன்வந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் துடியலூர் காவல்துறையினர் அந்த பிஜேபி நிர்வாகி சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது 126/2, 192, 196 மற்றும் 315/2 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மிரட்டல், பகைமை மற்றும் வெறுப்புணர்வு தூண்டுதல், கலவரம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தற்பொழுது வரை கைது நடவடிக்கை எதுவும் இல்லை. இனி வரும் நேரத்தில் கைது நடவடிக்கை எதிர்பார்க்கலாம். தற்பொழுது வரை வழக்கு பதிவு மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.